பாருங்க, பலமுள்ளவனுக்கு, சத்துவம் உள்ளவனுக்கு சத்துவத்தை தருகிறவர் என்று சொல்லவில்லை. அது என்ன சொல்லுகிறது? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறவர். எலியா தீர்க்கதரிசி சூரச்செடியின் கீழே இருந்து அவன் சோர்ந்து இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தாரு? சத்துவத்தை கொடுத்து, பலனை கொடுத்து திரும்பவும் ஓட செய்தார். பாருங்க, ஆண்டவர் அப்படித்தான். நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில், நாங்கள் உற்சாகத்தை இழந்து போய், சோர்ந்து போய், வாடி போய், எம்டியா போய், பேர்ன் அவுட்டா போய் இருக்கிற நேரத்தில் அவர் என்ன செய்வாராம்? அவர் தன்னுடைய பலத்தை எங்களுக்கு தந்து, எங்களுக்கு சத்துவத்தை தந்து எங்களை இடை கட்டுகிறது. அப்ப எங்களுடைய பலவீன நேரங்கள்ல தான் நாங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னுடைய பலம் என்று சொல்ல வேண்டியவர்களா. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பலவீன நேரங்கள்ல நாங்கள் வந்திருக்கிறோம். சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாத, அதற்கு மேற்கொள்ள வேண்டிய அந்த பலன் என்னிடத்தில் இல்லை என்கின்ற தருணங்கள் வரும் பொழுது, நான் பலவீனன் என்று நாங்கள் உணரும் பொழுது, அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வேணும், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய பலன் என்று சொல்லி அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை துதித்து பாட வேண்டியவர்களா இருக்கிறோம்.